ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாசிப்பருப்பு உருண்டை. தஞ்சாவூர் சைடில் செய்கிற இந்த ஸ்பெஷலான பாசிப்பருப்பு உருண்டையை சர்க்கரை சேர்க்காமல் ஹெல்த்தியான முறையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த பாசிப்பருப்பு லட்டை இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை இது மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் பாசிப்பருப்பு லட்டு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதிகமாக பாசிப்பருப்பு லட்டு செய்யும் போது இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை கொடுத்து மெஷினில் அரைச்சி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து ஹெல்த்தியான முறையில் வீட்லேயே ஈஸியாக செய்ய போகிறோம். பாசிப்பருப்பை பவுடர் பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு உருண்டைக்கு மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுனால ஒரே தடவையிலேயே ஃபுல்லாக பவுடர் ஆகாது. இது மாதிரி சரியாக பவுடர் ஆகாத இருக்கிற பாசிப்பருப்பை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி நைஸாக சலித்து எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் சலித்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மீதி இருக்கும். அதை நம்ம பருப்பு துவையலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் பாசிப்பருப்புக்கு 2 கப் நாட்டு சர்க்கரை சரியாக இருக்கும். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அளவு மாறுபடும். 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை பவுடர் பண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். சில நாட்டு சர்க்கரையில் கட்டி கட்டியாக உருண்டைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது மாதிரி நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் உருண்டைகள் இருந்ததுனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சிடலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு உருக்குன நெய் எடுத்துருக்கோம். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நெய் அதிகமாக தேவைப்படாது. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட இருந்தாலே போதும். மாவை நல்லா கலந்து விட்டுட்டு கையால் எடுத்து பிடிக்கும்போது அது பிடிப்படணும். அந்த அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்தா போதும். அதிக சத்துள்ள இந்த பாசிப்பருப்பு உருண்டையை வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதை இப்போ நம்ம பிடிச்சி பார்க்கலாம். பிடிக்கும் போது நிறைய மாவு எடுத்து டைட்டாக பிடிச்சோன்னா உடையாமல் சரியாக வரும். உருண்டை இது மாதிரி பிடிப்படுற பதத்தில் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம எடுத்துகிட்ட நெய்யில் 1/4 கப் அளவுக்கு நெய் மீதி இருக்குது. உருண்டை பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டோன்னா உடையாமல் இருக்கும். இப்போ நமக்கு ஹெல்த்தியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரியே எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சிடலாம். 2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம். அந்த அளவுக்கு 15 பாசிப்பருப்பு உருண்டை வந்திருக்கு. இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.